Hello friends, my name is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 50 சூப்பரான இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ தமிழில் வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லாமே முக்கியமான கேள்விகள். ஸோ பேசிக்கான கொஸ்டின்ஸ் நீங்கள் சூப்பராக இங்கிலீஷில் கேட்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா. நான் ஒவ்வொரு கேள்வியாக தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவேன். நீங்களும் எங்களோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நீ பல் தேய்ச்சிட்டியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா வீட்டில் காலைல சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஸோ அதை எப்படி கேட்கலாம் அந்த கேள்வியை? டிட் யூ பிரஷ் யோர் டீத்? டிட் யூ பிரஷ் யோர் டீத்? நெக்ஸ்ட், நீ குளிச்சிட்டியா அதை எப்படி கேட்கலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க, யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. Have you taken a bath? Have you taken a bath? நீ காலை உணவு சாப்பிட்டியா? Did you eat breakfast? Did you eat breakfast? மதிய உணவுக்கு என்ன சாப்பிடுவ? லஞ்சுக்கு என்ன சாப்பிடுவ நீ? அதை எப்படி கேட்கலாம்? What will you eat for lunch? What will you eat for lunch? உன் homework முடிச்சிட்டியா? Did you finish your homework? Did you finish your homework? நீ எப்போ எழுந்த? அதை எப்படி கேட்கலாம்? When did you wake up? When did you wake up? நீ எப்போ தூங்க போற? இல்ல நீ எப்போ தூங்குவ? அந்த கேள்வி எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? When will you sleep? When will you sleep? உனக்கு தூக்கம் வருதா? Are you feeling sleepy? Are you feeling sleepy? நீ ஸ்கூலுக்கு போயிட்டியா? Did you go to school? Did you go to school? நீ வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்த? What time did you come home? What time did you come home? நீ உன்னுடைய நண்பனை சந்தித்தாயா? Did you meet your friend? Did you meet your friend? நீ என்ன பார்க்குற? டிவி பார்த்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நீ என்ன பார்த்துட்டு இருக்க? What are you watching? What are you watching? நீ இப்போ படிச்சிட்டு இருக்கியா? இல்லை நீ இப்போ படிக்கிறியா? அதை எப்படி கேட்கலாம்? Are you studying now? Are you studying now? நீ உன் ரூமை சுத்தம் பண்ணிட்டியா? Did you clean your room? Did you clean your room? நீ எனக்கு உதவலாமா? அதை எப்படி கேட்கலாம்? Can you help me? Can you help me? நீ இப்போ சமைச்சிட்டு இருக்கியா? Are you cooking now? Are you cooking now? நீ என்ன சமைக்கிற? What are you cooking? What are you cooking? நீ தாவரங்களுக்கு தண்ணீர் ஊற்றினியா? Did you water the plants? Did you water the plants? கேள்வியை கேள்வி மாதிரி கேட்கணும், வாசிக்க கூடாது. சரியா? ஓகே, நீங்களும் சத்தமா சொல்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. நீ துணி அலசினியா? துணி துவைத்தாயா? Did you wash the clothes? Did you wash the clothes? என் ஃபோன் எங்க? Where is my phone? Where is my phone? நீ என்ன தேடிட்டு இருக்க? What are you searching for? What are you searching for?
நீ அவனுக்கு ஃபோன் பண்ணினியா? Did you call him? Did you call him? நீ மெசேஜ் அனுப்புனியா? Did you send the message? Did you send the message? நீ இரவு உணவு சாப்பிட்டாயா? Did you eat dinner? Did you eat dinner? நீ களைச்சிட்டியா? நீ சோர்வா இருக்கியா? அது எப்படி கேட்கலாம்? Are you tired? Are you tired? என்ன விஷயம்? இது ரெண்டு விதமா கேட்கலாம். ஒன்று வந்து வாட்ஸ் த மேட்டர், வாட்ஸ் த மேட்டர். இன்னொன்று வழக்கமா அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை வாட்ஸ்ஆப். வாட்ஸ்ஆப் டியூட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? வாட்ஸ்ஆப் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு அர்த்தம். வாட்ஸ்ஆப். நீ இப்போ எங்க இருக்க? வேர் ஆர் யூ நவ்? வேர் ஆர் யூ நவ்? உன் விடுமுறை எப்படி இருந்தது? விடுமுறைனா இப்படி வச்சுக்கோங்க, அந்த வாரத்தினுடைய இறுதி நாட்கள், சனி ஞாயிறு லீவ் வரும் பார்த்தீங்களா? வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருந்தது? How was your weekend? How was your weekend? புதியது என்ன? புதுசா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்போம்ல, அது எப்படி கேட்கலாம்? What's new? What's new? அந்த படம் பாத்தியா? அந்த படம் பாத்தியா? Did you see that movie? Did you see that movie? அல்லது did you watch that movie? ரெண்டுமே கேட்கலாம். ஸோ வாட்ச் வந்து ரொம்ப ஃபார்மலா இருக்கும். சீங்கிற வேர்ப் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பேச்சு வழக்கில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். படம் எப்படி இருந்தது? How was the movie? How was the movie? உன் நெருங்கிய நண்பன் யார்? Who is your best friend? Who is your best friend? உனக்கு இசை பிடிக்குமா? உனக்கு மியூசிக் பிடிக்குமா? அது எப்படி கேட்கலாம்? Do you like music? Do you like music? எந்த மாதிரி இசை உனக்கு பிடிக்கும்? எந்த மாதிரி மியூசிக் உனக்கு பிடிக்கும்? What kind of music do you like? What kind of music do you like? நீ கேம்ஸ் விளையாடுவியா? Do you play games? Do you play games? எந்த கேம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? எந்த விளையாட்டு உனக்கு ரொம்ப பிடிக்கும்? அதை எப்படி கேட்கலாம்? Which game do you like most? Which game do you like most? இந்த மாதிரி which யூஸ் பண்ணும்போது நீங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கலாம். கிரிக்கெட் ஆர் ஃபுட்பால் அந்த மாதிரி கேட்கலாம். Which game do you like most? கிரிக்கெட் ஆர் ஃபுட்பால் அந்த மாதிரி கேட்கலாம். ஆப்ஷன் கொடுக்கலாம். இது இப்படி கேட்டாலும் கரெக்ட் தான். வாட் கேம் டு யூ லைக் மோஸ்ட் அப்படி கேட்டாலும் கரெக்ட் தான். அதுக்கு வந்து நம்ம ஆப்ஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ரெண்டுல எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா விச் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நீ அடிக்கடி டிவி பார்க்குறியா? டு யூ வாட்ச் டிவி ஆஃபன்? டு யூ வாட்ச் டிவி ஆஃபன்? உன் பிடித்த நிகழ்ச்சி என்ன? வாட்ஸ் யோர் ஃபேவரட் ஷோ? டிவியில். ஓகேவா? உனக்கு பிடிச்ச நிகழ்ச்சி என்ன? வாட்ஸ் யோர் ஃபேவரட் ஷோ? நீ ஷாப்பிங் போனியா? டிட் யூ கோ ஷாப்பிங்? டிட் யூ கோ ஷாப்பிங்? நீ என்ன வாங்கின? வாட் டிட் யூ பை? வாட் டிட் யூ பை? நீ நேத்து வெளியே போனியா? டிட் யூ கோ அவுட் எஸ்டர்டே? டிட் யூ கோ அவுட் எஸ்டர்டே? இன்று வானிலை எப்படி இருக்கு? இல்லை எப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு வானிலை எப்படி இருந்தது? How was the weather today? How was the weather today? உனக்கு பயணம் பிடிக்குமா? டிராவலிங் பிடிக்குமா? Do you like traveling? Do you like traveling? நீ எங்க போகணும்னு நினைக்கிற? Where do you want to go? Where do you want to go? உன்னோட யார் போனாங்க? Who went with you? Who went
with you. நீ புகைப்படங்கள் எடுத்தாயா? Did you take photos? Did you take photos? நான் அந்த புகைப்படங்களை பார்க்கலாமா? நான் அந்த போட்டோஸை பார்க்கலாமா? அது எப்படி கேட்பீங்க? Can I see the photos? Can I see the photos? உனக்கு பயணம் ரொம்ப பிடிச்சதா? Did you enjoy the trip? Did you enjoy the trip? பயணம் எவ்வளவு நேரம் நீடிச்சது? How long was the trip? How long was the trip? என்ன மிஸ் பண்ணியா? Did you miss me? Did you miss me? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது இந்த 50 கொஸ்டின்ஸ்? நல்லா இருந்ததா? பிடிச்சிருந்ததா? உங்களுக்கு ஈஸியாக இருந்ததா? நீங்களும் சூப்பராக ஆன்சர் பண்ணீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரே சென்டென்ஸை திரும்ப திரும்ப சொல்லி கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்போ தான் சரளமாக யார்ட்டையாவது கேள்வி கேட்கும்போது இங்கிலீஷில் பேசும்போது வரும் அந்த கேள்வி கேட்குறதுக்கு, தப்பு இல்லாமல், தயக்கம் இல்லாமல் வரும். ஓகே ரைட். இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த 50 சென்டென்சஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கேள்வியை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? உங்களோட ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு 20 seconds டைம். Your time starts now. Time's up. Very good. சூப்பராக ஆன்சர் பண்ணீங்க. இந்த கேள்விக்கான ஆன்சர் இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க், இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 2 சென்டென்சஸ்க்கு, இந்த 2 கேள்விகளை, தமிழ் கேள்விகளை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.